வணக்கம். சுமார் 850 ஆண்டுகளுக்கு முன்பு சோழநாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டிய தேவர் என்று அழைக்கப்படும் மாறவர்மன் சுந்தரபாண்டிய தேவரின் ஆட்சி காலத்தில் பாண்டியர்களின் மரவர்படை ஒன்று நாங்குநேரியை அடுத்துள்ள மருகால்குறிச்சியிலே நிலை பெற்றிருந்திருக்கிறது. இந்த விற்படை வீரர்களுக்கு தெரிந்த வில்லிகள் என்று பெயர். தமிழக வரலாற்றில் முக்கியமான பாண்டிய மறவர் படையின் வரலாற்றை குறிப்பிட்டு கூறும் இந்த கல்வெட்டுக்கு தற்போது ஒரு ஆபத்து வந்துள்ளது. இந்த கல்வெட்டை மறைக்கும் விதமாக ஒரு சிலையை வைக்கும் முயற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பர வன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் சோழநாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டிய தேவருக்கு ஆண்டு 14 பச்சையாற்று போக்கு மறுவாய் குறிச்சியான நரலோக வீரநல்லூரில் இருக்கும் படை ரணசிங்க வீரன் தெரிந்த வில்லிகளில் சோழன் குன்றனான அவனி நாராயண பல்லவத்தரையன் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு பாண்டியர்களுடைய படையில மருகால்குறிச்சி மரபுடைய தெரிந்த வில்லிகளின் படை தலைவனான ஒரு அவனி நாராயண பல்லவத்தரையன் அப்படிங்கிறதும் இந்த கோயிலுக்கு தானங்கள் கொண்டு அந்த கல்வெட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு துர்க்கை சிலையை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த சிலை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மருகால்குறிச்சியுடைய அந்த வரலாறு, அதாவது பாண்டியர்களுக்கும் மருகால்குறிச்சி படையினர்களுக்கும் உண்டான அந்த தொடர்பு இந்த சிலை வந்ததுக்கப்புறம் யாருக்கு அனுப்பப்படாமல் உள்ள போயிடும் நினைக்கிறேன். இது குறித்து நான் கொஞ்சம் இங்குள்ள ஸ்தபதிகள்கிட்டையும் பெரிய ஆள்கிட்டையும் பேசியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த திருப்பணி செய்தவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வரலாறு மறைக்காமல் மற்ற திருப்பணிகள் செய்யணும்னு சொல்லி பணியோடு வேண்டுகொள்கிறேன். நன்றி.